அவங்களோட கௌரவம், பரம்பரை, இது ரெண்டையும் தாண்டி அவங்க வரமாட்டாங்க. கௌரவத்துக்காக அவங்க கொலை கூட பண்ண அஞ்ச மாட்டாங்க. ஏற்கனவே என் மச்சி நான் இறந்துட்டேன். மறுபடியும் இறப்புக்கு நான் தயாரில்லம்மா. ஒருவேளை நீயும் கார்த்திக்கும் ஒன்று சேர்ந்தா கூட 2 குடும்பமும் சேராது. அது எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. அது இன்னும் புதுசா ஒரு பகையை தான் உருவாக்கும். உங்க தலைமுறையில ஆரம்பிச்ச பகை எங்க தலைமுறையிலயும் முடியல. அத மறுபடியும் நாங்களே தூண்டி விட்டா அடுத்த எத்தனை தலைமுறைக்கு இந்த பகை தீயா நின்னு எரியும்னு சொல்ல முடியாது மாமா. இவ்வளவு உனக்கு நல்லா புரியறப்போ இந்த காதல் அவசியமா? எந்த காதல்? கார்த்தி மாமாவை நான் லவ் பண்றேன்னு அவர் உங்ககிட்ட சொன்னாரா? இல்லையா? உன் மனசுல கார்த்தி இல்லையாம்மா? இல்ல மாமா, கார்த்தி மாமாவை நான் லவ் பண்ணல. இது வேண்டாம், நம்ம சேரவே முடியாது, சேரவும் கூடாது, என் மனசுல காதலிக்கிற எண்ணமே இல்லைன்னு எவ்வளவோ அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆனா அவர் கேட்கல, புரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணல. ஐஸ்வர்யாவுக்கு கார்த்தி மாமானா ரொம்ப இஷ்டம். அவளை மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சரஸ்வதி சித்திக்கும் அது பெரிய ஆறுதலா இருக்கும். ஐஸ்வர்யாவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இப்ப இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் மாமா. அதனால கூட 2 குடும்பமும் ஒண்ணு சேரலாம்ல. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? உன்கிட்ட நான் எதை பத்தி பேச வந்தேனோ அதையே நீ என்கிட்ட பேசுறமா. கார்த்தி ரொம்ப பிடிவாதக்காரன். அவன் மனசுல நினைச்சது அடைஞ்சே தீரணும்னு பிடிவாதமா இருப்பான். ஜோதி உனக்கு வேணாம், ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எம்பிட்டு எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஒத்த பையன், முறிச்சு பேசவும் சண்டை போடவும் ரொம்ப சங்கடமா இருக்குமா. இப்பதான் ஒரு கண்டத்திலேருந்து தப்பிச்சு வந்து நிற்கிறான். அவன் மனசு நோகடிக்கவும் கூடாது, அதே சமயம் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண அவன் ஒத்துக்கவும் செய்யணும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நீதான் அவனை மாத்தணும். மாமா, என்னால மட்டும் இது முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நீ சொன்னா, நீ மனசு வச்சா கார்த்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தோணுது. எப்படின்னு தெரியல, ஆனா ஒரு நம்பிக்கை. நீ நினைச்சா அவன் மனசை மாத்த முடியும்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் யார்கிட்டயும் உதவின்னு கேட்டு எனக்கு பழக்கம் இல்லம்மா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு நீ எனக்கு அது உதவி செய்யணும். கார்த்தியோட மனசை மாத்தணும். செய்வியா? செய்வேன் மாமா. கண்டிப்பா கார்த்தி மாமா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிப்பாரு. அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா கார்த்தி உன் மேல வச்சிருக்கிற காதல்ல இருந்து மாற மாட்டாமா. கார்த்தி உன் மேல வச்சிருக்கிற காதலை விட்டு தர மாட்டான். அவ என்னதான் சொன்னாலும் நீ அவனை காதலிக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. மாமா, இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 2 குடும்பமும் தனித்தனியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம 2 குடும்பமும் ஒண்ணுதான். நம்ம குடும்ப நன்மைக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இது என் கடமை மாமா.
இது சத்தியம் மாமா. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சலாம் மாமனுக்காக வெயிட்டிங்க? அது சரி, காதலுக்காக வெயிட் பண்ணா அதுல ஒரு சுவாரஸ்யம் தானே. லொகேஷன் கொஞ்சம் பெருசா இல்ல? அந்த ஸ்பாட் பாரு, அங்க நல்லா இருக்கு. வா, அங்க நின்னு பேசுவோம். வா மாமா, வா. என்ன யோசிக்கிற? பாத்தியா, இதை விட்டு அங்க நின்னு பேசணுங்கிற பாரு, எப்படி ரம்மியமா இருக்குன்னு. ஜோதி, ஐ லவ் யூ. அப்புறம் திடுத்துப்புன்னு போனை போட்டு வர வச்சிருக்க. கோவம்லாம் போயிடுச்சா, இல்ல மறுபடியும் உன் வீட்டுல ஏதாவது கதையை சொல்லி உன்னை குழப்பியிருக்காங்களா? மாமா ப்ளீஸ், யாரும் சொல்லி தந்து பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. அதுவும் கரெக்டு தான். நீ எவ்வளவு விவரமானவன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. என்ன ஒண்ணு, என்கிட்ட பேசுறப்ப மட்டும்தான் குழந்தை மாதிரி பேசுனதே திரும்ப திரும்ப பேசுற. என்ன மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரியே பெருமிச்சு விடுற? ஒன்னு சொல்லட்டுமா? நீ 1000 கூட சொல்லு, அம்புட்டையும் காதுக்குள்ள கேட்டுட்டு ஆர்ப்பாட்டமா கை தட்டி விசில் கூட அடிக்கிறேன். ஆனா இனி லவ் பண்ணலன்னு மட்டும் கடுப்பேத்தாம மனசை திறந்து உண்மையை பேசு. என்ன மாமா, நீ என்ன எவ்வளவு விரும்புற, எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு புரியலன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் உனக்கு நல்லா தான் புரியுது. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ என்னை லவ் பண்ணலன்னு சொல்லும் போது நான் எம்பிட்டு காயப்படுவேன்னு உனக்கு புரியுதா? நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்றேன், உனக்கு அது புரியுதா? உன் குடும்பத்துக்கு பயந்து தானே? இல்ல, நானும் உன்ன மாதிரியே ரொம்ப பிடிவாதக்காரி. எனக்கு சரின்னு தோன்ற ஒரு விஷயத்த எத்தனை பேர் எதிர்த்தாலும் நான் பயந்து ஒதுங்க மாட்டேன், அதை செஞ்சே தீருவேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லு, ஏன் நிப்பாட்டிட்ட? நான் உன்னை சத்தியமா லவ் பண்ணலன்னு சொல்ல வரேன், அதானே? உனக்கு புரியுது மாமா, ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இங்க பாரு மாமா, மனசை எப்பவும் அறிவுதான் ஜெயிக்கணும். அறிவை மனசு ஜெயிக்க விடக்கூடாது, அது நம்மள பைத்தியமாக்கிடும். தத்துவம்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். உன் மேல வச்சிருக்கிற காதலுக்குள்ள இது எல்லாமே அடங்கிடுமா? என்ன? இங்க பாரு மாமா, நான் இப்ப உன் கூட வாக்குவாதம் பண்ண வரல. சரி, இப்ப நான் உன்ன லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணமே பண்ணிடுறோம்னு வெய்யு, என்ன நடக்கும்? இப்பதான் நீ நம்ம லைனுக்குள்ளேயே வர்ற. நல்லா இருப்போம். லவ் பண்ணா இவங்கள மாதிரி லவ் பண்ணணும், வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு அம்பிட்டு பையலும் பொறாமப்படுற மாதிரி வாழ்வோம். அது கனவு. நீ, ஜெயலட்சுமி அத்தை, எங்க அம்மா 3 பேரும் கனவு உலகத்துல தான் இருக்கீங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணா அடுத்த நிமிஷம் கலவரம் தான் நடக்கும். உன் சைட்லயும் என் சைட்லயும் காரணமே இல்லாம ஆளுங்க வெட்டிக்கிட்டு செத்துருவாங்க. ஜோதி, சம்பந்தப்பட்டவங்க நீயும் நானும் தான். நம்ம 2 குடும்பத்து ஆளுங்க மட்டும்தான். இதுல மத்தவங்க ஏன் வெட்டிக்கிட்டு சாக போறாங்க? ஏன்னா அதுதான் பொது புத்தி. உன் குடும்பத்தோட விசுவாசிங்க உன் அப்பாவுக்காகவும், என் குடும்பத்தோட விசுவாசிங்க என் பாட்டிக்காகவும் எதிரெதிரா நிப்பாங்க. இப்ப நீ தான் கனவு கண்டுட்டு இருக்க. சினிமா படத்துல வர்ற மாதிரி 2 ஊரே பத்திக்கிட்டு எரியனெல்லாம் சும்மா கதையை சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு ஜோதி, அப்படியெல்லாம் நமக்காகலாம் எவனும் அருவாலை தூக்கிட்டு வந்தெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. அப்படியே போடலனாலும் என் பாட்டியும் அப்பாவும் நம்ம 2 பேரையும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க சம்மதம் இல்லாம நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி சொல்லு. அப்போ நீ என்னை லவ் பண்றது உண்மைதானே?
ஒத்துக்க. ஐயோ கடவுளே, சுத்தி சுத்தி அங்கேயே வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத மாமா. நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. உனக்காகவே வீட்டுல ஒருத்தி பிறந்ததுல இருந்து காத்துட்டு இருக்கா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோயே. சொன்னா கேளு மாமா, நீயும் ஐஸ்வர்யாவும் சேர்றதுதான் நல்லது. எங்க அப்பா உன்னை வந்து பார்த்தாரா? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில சொல்லு முதல்ல. எங்க அப்பா உன்னை வந்து பார்த்தாரா? ஐஸ்வர்யாவுக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னாரா? மாமா, அவரு என்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். இம்பிட்ட நாளா என்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சாதிச்சவ இன்னைக்கு இவ்வளவு விளக்கமா பேசும்போதே எனக்கு தெரியும். இங்க பாரு ஜோதி, வானத்துல இருந்து அந்த தேவதையே வந்து சொன்னாலும் சரி, என் கண்ணு எவ பக்கமும் போகாது. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட மட்டும்தான். ஜோதின்னு ஒருத்தி இருக்கிற வர அவதான் என் பொண்டாட்டி. அப்ப அந்த ஜோதி செத்துட்டா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே நீ இப்படி டார்ச்சர் பண்ணுவ? நான் செத்துட்டா என்ன பண்ணுவ? நீ செத்து யமலோக வாசல மிதிக்கிறப்ப உனக்கு முன்னாடி நான் அங்க வந்து நிப்பேன். உன் மேல இருக்கிற காதலோட. என்ன என்ன பாக்குறவ? செத்துடலான்னு ஒத்த வார்த்தையை சொல்லி மிரட்டி போடலான்னு பாத்தியா? படிச்சவ என்ன யோசிச்சு முடிவெடுக்கிறவ இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா? சத்தியமா செத்துருவேன் மாமா. ஏய் இரு இரு, ஏன் இப்படி கோவப்படுறவ? கோவத்தை முத கம்மி பண்ணு. நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதை பத்தி பேசலாம்ல. சாவு அது இதுன்னு பேசுற நேரமா அது? கல்யாணம், புள்ளக்குட்டி, சடங்கு, காது குத்துன்னு இப்படி 1000 விஷயம் நமக்கா பேச இருக்கிறப்ப இப்ப போய் சாவு அது இதுன்னு பேசிட்டு இருக்க. உனக்கு புரியல. நான் வாயால சொல்றது எதுவும் உனக்கு புரியாது. நான் செத்தாலாவது புரிஞ்சுக்கோ. ஜோதி, ஜோதி நில்லு. ஜோதி, ஜோதி, ஏய் ஜோதி, நான் சொல்றது கேளு. ஜோதி, ஜோதி நில்லு. ஜோதி நில்லு. ஜோதி, ஜோதி, ஏய் நில்லுங்கறல. ஜோதி, ஜோதி நில்லு. ஜோதி, ஜோதி, ஜோதி சொன்ன கேளு, நில்லு. ஜோதி, 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 ஜோதி சொன்ன கேளு, நில்லு. ஜோதி, ஜோதி சொன்ன கேளு. ஜோதி, 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 ஜோதி இங்க பாரு. ஜோதி, 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 ஜோதி இங்க பாரு. ஜோதி, ஜோதி, ஜோதி இங்க பாரு. ஜோதி, ஜோதி, ஜோதி பாரு. ஜோதி, 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 ஏன் என்ன காப்பாத்துன? ஏய் இரு, சொல்றல முட்டாள நீ.
இப்படி பட்டுன்னு குதிக்கிற? உனக்கு தான் சொன்னா புரிய மாட்டேங்குது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ என்ன உயிரோட இருக்க விட மாட்டேன். அப்ப நான் என்ன பண்றதா? ஏய், இன்னைக்கு நீ இருந்தா என்ன காப்பாத்திட்ட, நாளைக்கு நான் வேற விதத்துல சாவலாம்ல. ஏய், சும்மா சாவன்ட்டு கிடக்க. வாழ்றதுக்காக தான் காதலிச்ச, இப்படி பலி கொடுக்கவா? இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? ஐஸ்வர்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உயிர் வாழணும்னு உனக்கு உண்மையாவே ஆசை இருந்தா நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு இப்ப சொல்லு. ஜோதி, நீ இப்ப சொன்ன இந்த வார்த்தைக்காகவே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்காத. அப்பா சாப்பிடுங்கப்பா, டைம் ஆச்சு. அத்தை ஐஸ்வர்யா கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. அத்தை சாப்பிடுங்க அத்தை. சாப்பாடெல்லாம் ஒரு கேடாமா. ஐஸ்வர்யாவும் சாப்பிடாம ரூம்லயே உட்காந்துருக்கு. நீங்களாவது சாப்பிடுங்க. மனசு வெறுமனையில இருக்கும்போது வயித்த மட்டும் நிரப்பி என்னத்துக்குன்னு. என்னடா இப்பவே சண்டை போடணுமா, இல்ல என் தங்கச்சி மருமகளும் 2 வாய் சாப்பிடலாமா? நான் சண்டைலாம் எதுவும் போட வரலப்பா. சண்டை போட்டு எதுவும் நடக்க போறதில்ல. நான் நினைச்சதுதான் எதுவுமே நடக்கல. நீங்க நினைச்சதாவது நல்லபடியா நடக்கட்டும். நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. கார்த்தி, உண்மையாதான் சொல்றியா, இல்ல ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஏடாகுடமா பண்ணுவியா? எதுவும் செய்ய மாட்டேன்ப்பா. உறுதியா தான் சொல்றேன். நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஒரே தேதி குறிச்சாலும் சரி, தனித்தனி தேதி குறிச்சாலும் சரி, என் கூட்டாளிக யாருக்கும் நான் சொல்ல போறதில்லை. நீங்க யாருக்குனாலும் தகவல் சொல்லணும்னா சொல்லிருங்க. பத்திரிக்கை அடிக்கணும்னாலும் அடிங்கப்பா. டேய் கார்த்தி, என்னடாச்சு? அம்மா உனக்கு எப்பவுமே துணையா தாண்டா இருப்பேன். உறுதியை மட்டும் விட்டுறாத. உன் மனசை கொன்னுட்டு வாழ்ற வாழ்க்கையே என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஜெயம்மா, இந்த உலகத்துல முக்காவாசி பேருக்கு நினைச்ச வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல, கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரசு, நீ போய் ஜோசியரை பாரு. மருமகனே, உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை நெசம் தானே? நெசந்தான்.
அண்ணே நான் ஜோசியரை கூட அப்புறம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். முதல்ல என் கையால நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் கருப்பட்டி பாயாசம் செஞ்சு கொடுத்துடுறேன். ஐயோ கையோட கால் ஓட எனக்கு. அண்ணே கைய கொடுங்க. உன் கல்யாணம் தான் நம்ம வீட்ல பெரிய பஞ்சாயத்தா இருந்தது. நீயே நல்ல விதமா முடிச்சு வச்சுட்ட. சூப்பர்ங்க. எங்கடி நல்ல விதமா முடிஞ்சது? டேய் கார்த்தி, ஏண்டா இப்படி ஒரு முடிவு பண்ண? மனசுக்குள்ள ஜோதிய சுமந்துக்கிட்டு ஐசு கூட உன்னால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அதெல்லாம் வாழ்ந்துடுவான். அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் மனசுல இருக்கிற அந்த புள்ளைய தூக்கி போட்டு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண அவன் சம்மதிச்சிருக்கான். நீ எதையாவது பேச அவன் மண்டைய குழப்பாத.